வேட்பு மனுக்கள் வேட்பாளர்கள் தாக்கல் பண்ண அந்த வேட்பு மனுக்கள் எல்லாம் ஏற்கப்பட்டதா, நிராகரிக்கப்பட்டதா, நிறுத்தி வைக்கப்பட்டதா அப்படின்ற தகவல் தொடர்ச்சியாக வெளியாகிட்டு இருக்கு. முதலமைச்சருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. துணை முதலமைச்சருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி அவர்களுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அடுத்த முதலமைச்சர் நான் தான் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய விஜய் அவர்களுடைய வேட்புமனு, பாமகவுடைய வேட்பாளர் தரப்பு அதுல அட்வொகேட்டே, அதாவது நோட்டரி பப்ளிக்ல சைன் பண்ண அட்வொகேட்டே போலி அப்படின்னு சொல்லி நிறுத்தி வைக்க சொல்லியிருக்கிறாங்க. சுயேட்சை வேட்பாளர்களுமே நிறுத்தி வைக்க சொல்லியிருக்கிறாங்க. அது ஆவணத்தை கொண்டு வாங்க, கொண்டு வர வரைக்கும் இதை நான் ஏற்றுக்கொள்வதாக தேர்தல் ஆணையர் அறிவிச்சிருக்கிறார். அந்த வகையில தான் விஜயுடைய மனு ஏற்கப்பட்டிருக்கிறது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட விஜய் விட மேலே என்று அவருக்கு அவரே சொன்னக்கூடிய ஆதவ அர்ஜுனா அவருடைய மனு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. சொத்தை மறைச்சிட்டார் அப்படின்னு சொல்லி. மரிய வில்சன் அவருடைய மனு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. சிதம்பரம்ல நிராகரிக்கப்படக்கூடிய சூழலே இருக்கு. எப்படி பாக்குறீங்க? தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததிலிருந்து சர்ச்சைகளின் நாயகனாகவே திகழ்கிறார் விஜய். அதுல எப்ப வேட்புமனு தாக்கல் துவங்கியதோ, விஜய் எப்போது வேட்புமனு தாக்கலை முடித்தாரோ அன்றிலிருந்து ரெக்கை கட்டி பிறக்கிறது சர்ச்சைகள். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய விஜய் வழக்கமாக கனத்த மௌனத்தோடு இருக்கிறார். பெரம்பூரில் தாக்கல் செய்கிற போது ஒரு தகவலும், திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்கிற போது ஒரு தகவலையும் வேட்புமனுவிலே சொல்லி இருக்கிறார் என்று ஊடகங்கள் தினந்தோறும் செய்தி வெளியிடுகிறது. அந்த வேட்பு மனுவினுடைய நகல் இருக்கு இல்லையா, அதை ஸ்கேன் பண்ணியே காட்டுறாங்க ஊடகங்கள்ல. தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டி எங்கும் விஜயினுடைய இந்த சர்ச்சைக்குரிய வேட்புமனு தாக்கல் என்பது பேசு பொருளாகி இருக்கு. விஜய் தரப்பிலிருந்து ஒரு விளக்கம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா யாருமே அதை கண்டுகொள்வதே இல்லை, கடந்து போவதற்கு முயற்சிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. இதுல ரொம்ப குறிப்பாக கவனத்தில் எடுக்க வேண்டியது என்னன்னா, 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு கேரவன் திடீர்னு வேட்புமனு தாக்கல்ல சேருது. அது ஏன் முந்தைய வேட்புமனு தாக்கல்ல சேர்க்கப்படல அப்படிங்கிற கேள்விதான் இப்ப விஜயினுடைய தரப்பு எப்படியாக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துது. இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு புறத்துல இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, நோட்டரி பப்ளிக் என்று சொல்லப்படுகிற இந்த ஆவணத்தை யார் அட்டஸ்ட் பண்ணணுமோ, அந்த பச்சை மையால் கையொப்பமிடக்கூடிய தகுதியை பெற்றிருக்கிற நோட்டரி பப்ளிக் இருக்காரு இல்லையா, அவர் அந்த ஆவணத்தை எப்படி தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லுவாரு அப்படின்னு சொன்னா, என்னுடைய முன்பாக வந்திருந்து விஜய் இந்த படிவங்களை நிரப்பி கொடுத்தார், நான் இந்த ஆவணங்களை எல்லாம் சரிபார்த்து என்னுடைய ஒப்புதலை தெரிவிக்கிறேன், விஜயை நான் விருப்ப மனு வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கு பரிந்துரைக்கிறேன் அப்படிங்கிறது தான் அவர் கையொப்பமிடுவதற்கான அந்த ஒரு நோக்கத்தை வெளிப்படுத்துகிற செயல். அதுல 2-3 வாசகங்களும் நான் சொல்லியிருக்கிற வாசகங்கள் இடம்பெறும் அந்த வேட்பு மனுல. என் முன்பாக நேரில் வந்து என் முன்பாக ஆவணங்களை கொடுத்து அந்த ஆவணங்களை நான் சரிபார்த்து விஜயிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு விஜய் முறையாக பதிலளித்து இப்படி எல்லாம் சொல்லுவாங்க அதுல. இப்ப அந்த ஆவணத்தை சரிபார்த்தேன்னு சொல்றாரு இல்லையா அந்த நோட்டரி பப்ளிக்கு, அவர்கிட்ட கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, எந்த நேரத்தில் திருச்சிக்கு வந்தார் விஜய்? ஏன்னா அவர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட தேதிக்கு முந்தி திருச்சிக்கு அவர் வந்ததாக எந்த செய்தியும் இல்லை. எப்போது அவர் வந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை இப்ப எழுப்ப வேண்டி இருக்கு. அப்போ விஜய் வராமலேயே விஜய் தனக்கு முன்பாக வந்து இந்த விளக்கங்களை எல்லாம் கொடுத்தாருன்னு சொல்லி போலியான தகவலை அந்த நோட்டரி பப்ளிக் சொல்லிட்டாரா அப்படிங்கிறது முதல் கேள்வி. இப்ப இன்னொரு தரப்பு என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, அந்த நோட்டரி பப்ளிக்கே ஒரிஜினல் இல்ல, அவரே டூப்ளிகேட் நோட்டரி பப்ளிக்னு சொல்றாங்க. அப்போ இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக இப்ப வெடித்திருக்கு. இதுல என்ன நீங்க சர்ச்சையாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, நோட்டரி பப்ளிக்கினுடைய அந்த ஒப்புகை தவறா இருக்கா அப்படிங்கிற ஆய்வுக்குள்ள போகணும். நோட்டரி பப்ளிக்கே உண்மையானவரா இருக்காராங்கிற ஆய்வுக்குள்ள போகணும். அதை ரொம்ப எளிதாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால விஜயினுடைய வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே விஜயினுடைய திட்டமிட்ட செயல்னு நான் சொல்றேன். கவனக்குறைவுலாம் நான் சொல்ல மாட்டேன். விஜய் போட்டியிலிருந்து விலகி ஓடுவதற்காக எடுத்துக்கொள்கிற முயற்சியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் தான் கடைசியாக ஒரு இடத்துக்கு கூடுதலாக போட்டியிட்டவர். அதுக்கு பல காரணங்கள் அவங்க சொன்னாங்க. இன்னொன்னு, ஜெயலலிதா அம்மையார் இந்த 4-5 வேட்புமனுவை தாக்கல் பண்ணி அது நிராகரிக்கப்பட்டது இல்லையா, அப்ப திட்டமிட்டு தன்னுடைய வேட்புமனு நிராகரிக்கப்படணும்னே அந்த அம்மையார் செஞ்சாங்க. இப்ப கூட சமீபத்துல அண்ணன் செங்கோட்டையன் சொன்னாரு, அம்மா முன்னாடி தாக்கல் பண்ணியிருக்காங்க, அது மாதிரி 5-6 தொகுதியில கூட தாக்கல் பண்ணலான்னு போகிற போக்குல சொல்லிட்டு போயிட்டார். அரசியல் தெளிவு பெற்ற அவரே இப்படிப்பட்ட கருத்துக்களை வெளிப்படுத்திட்டு போனாரு. அது ஏன் அந்த அம்மையார் அப்ப செஞ்சாங்கன்னா,
தன் மீதான சொத்து குவிப்பு வழக்கை காரணம் காட்டி தன்னுடைய வேட்புமனு நிராகரிக்கப்படும் அல்லது தன்னுடைய வேட்புமனு நிராகரிக்கப்படாமல் போட்டியிலிருந்து அப்புறப்படுத்தப்படுவோம் அப்படிங்கிற அந்த உண்மையை உணர்ந்திருந்த காரணத்தால் அதை மறைத்து விட்டு நம்முடைய வேட்புமனு பல இடங்களில் தாக்கல் செய்யப்பட்ட காரணத்தால் நிராகரிக்கப்பட்டதுன்னு பேசு பொருள் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த சின்ன கோடுக்கு பக்கத்துல இன்னொரு கோடு கழிச்சா அந்த கோடு பெரிய கோடு ஆயிரும்ன்ற கான்செப்ட் அது. அப்படிப்பட்ட ஒரு செயலை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அன்றைக்கு செய்தார். அதே வழியில் இன்றைக்கு போட்டியிலிருந்து பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓட வேண்டும் என்று நினைக்கிற விஜய் தான் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் தோல்வியை தழுவ போகிறார் என்கிற செய்தியை அறிந்து கொண்ட விஜய் இந்த போட்டியிலிருந்து விலகணும். ஏற்கனவே நான் தான் முதலமைச்சர்னு பிரகடனப்படுத்தியாச்சு. கூட்டணியில் வருகிறவர்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியாச்சு. ஆனா யாரும் வரல. இப்ப எப்படி அவரை தன்னை நிரூபித்துக் கொள்றது? தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு வீட்டிலும் விஜய் இருக்காரு அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப விஜய் தான் வேட்பாளருங்கிறத சொல்லாம ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்காருன்னு சொன்னா எப்படி விஜய் இருக்காருங்கிற கேள்வி இருக்குல்ல. விஜய் இருக்காரா முதல்லன்ற கேள்வி இருக்குல்ல. அப்போ இதற்கு விடை சொல்கிற விதமாக தேர்தலில் போட்டியிடுவதை போன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைத்துட்டு தேர்தல் ஆணையம் என்ன போட்டியிலிருந்து விலக்கிட்டாங்க, என் மீது எந்த தவறும் இல்லை, நான் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தயாராக இருந்தேங்கிற அந்த செய்தியை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லிவிட்டு இந்த தேர்தலில் ஒரு சித்து விளையாட்டை அரங்கேற்றுவதற்காக விஜய் இப்படி திட்டமிட்டு செய்திருக்கிறாருன்னு தான் நான் பாக்குறேன். ஆனா இதுவரைக்கும் எத்தனையோ மனுக்கள் நிராகரிக்கப்படுகின்றன. நிராகரிக்கப்படுவதற்கான முகாந்திரம் இருக்கிற மனுக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. சர்ச்சைக்குரிய வகையில் மனுக்கள் விசாரிக்கப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் நெடிய தேர்தல் வரலாற்று நடந்திருக்கு. ஆனா முதல் முறையாக நோட்ரி பப்ளிக்கே பொய்யானவர்னு சொல்கிற குற்றச்சாட்டு இப்போதுதான் முதலாக விஜய்க்கு வந்திருக்கு. இவ்வளவு போலியாகவா செயல்பட முடியும்? சொத்தை மறைக்கலாம், பணம் காசு இருக்கிறத மறைக்கலாம், வேற சில விஷயங்களை மறைக்கலாம், வயதை கூட வைக்கலாம், குறைச்சு வைக்கலாம், படிப்பு இல்லாததை இருக்குன்னு சொல்லலாம், இருக்கிற படிப்பை இல்லைன்னு சொல்லலாம். இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா அந்த வேட்பு மனுவை பரிந்துரைத்த நோட்ரி பப்ளிக்கே பொய்யானவராக இருந்திருக்காரா அப்படின்னு கேட்டா இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அரசியல் வரலாற்றில் இதுதான் முதல் முறை நோட்ரி பப்ளிக்கே பொய்யா இருக்காரு அப்படின்றது. இவ்வளவு மோசமாக உண்மைக்கு மாறான தகவல்களை, போலிகளை வைத்துக் கொண்டு அரங்கேற துடிக்கின்ற விஜயினுடைய நாடகம் அம்பலப்பட்டு போயிருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். இப்போ விஜய் அவர்களுக்கு தேர்தல் ஆணையர் ஒரு கெடு மாதிரி கொடுத்திருக்கிறார். பாமக ஆதாரத்தை கொண்டு வந்தாங்கன்னா அது என்ன மாதிரியாக ஆக போகுது அப்படின்றது இனிமேதான் தெரியும். இப்போ ஆதவ அர்ஜுனா கிட்டத்தட்ட ஒரு 16 கோடி ரூபாயை வங்கி கணக்குல வச்சுக்கிட்டே மறைச்சிருக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சு அவருடைய வேட்புமனு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. வில்லிவாக்கம் தொகுதியுடைய முக்கியமான தேர்தல் அலுவலர் அது சரிபார்த்த பின்புதான் அந்த கதை என்ன அப்படின்றதே தெரியும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை. இதற்கடுத்தாலும் தன்னை கூட்டத்திலே தானே பாட்டில் வீசி கொண்டவர், தாயை கண்முன்னே தற்கொலை செய்து கொண்டவர், அதனாலதான் நான் அம்பேத்கரை படிச்சேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கண்ணீர் விட்டெல்லாம் பேசின ஆதவ அர்ஜுனா போட்டியிட வாய்ப்பே இழந்து விடுவார் போலயே. அவருடைய அந்த வேட்புமனு நிறுத்தி வைப்பு எப்படி பார்க்கறீங்க? இன்றைக்கு காலையில ஒரு செய்தி, தமிழ்நாட்டிலேயே ஒரு பணக்கார வேட்பாளர் லால்குடி தொகுதியில் போட்டியிடுகிறார். அது யாருன்னா ஆதவ அர்ஜுனா அவர்களினுடைய பேரன்பிற்குரிய மாமியார் லீமா ரோஸ் அவர்கள் தான். அவங்க என்ன சொல்றாங்க, என்னுடைய கணவருக்கு 4000 கோடி ரூபாய் சுமாரான மதிப்பில் சொத்து இருக்கு அப்படின்னு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்றாங்க. தன்னுடைய மகன்களுக்கு 650 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இருக்கு. தனக்கு 1450 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இருக்குன்றாங்க. இதுதான் தமிழ்நாட்டிலேயே பணக்கார வேட்பாளருக்கான தகுதி அப்படின்னு ஊடகங்கள் செய்தி வெளியிடுறாங்க. அந்த பணக்கார வேட்பாளரினுடைய மருமகனாக இருக்கிற இன்னொரு பணக்கார வேட்பாளர் வேட்பு மனுவுல என்ன சொல்றாருன்னா, தனக்கு இருக்கக்கூடிய சொத்தை, தனக்கு இருக்கக்கூடிய ரொக்கத்தை மறைத்து விட்டு, குறிப்பா பிக்சட் டெபாசிட்ல பணம் வச்சிருக்காரு, அந்த பிக்சட் டெபாசிட்டை மறைச்சிட்டு வேட்பு மனுவை தாக்கல் பண்றாரு. இப்ப தேர்தல் ஆணையம் இதுல விரைந்து செயல்பட வேண்டிய கட்டாயத்துக்கு எங்கிருந்து தள்ளப்படுது அப்படின்னு சொன்னா, நீங்க 50,000 ரூபாய் பணம் எடுத்துட்டு போலாம், அதுக்கு மேல நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும்னு தேர்தல் ஆணையம் சொன்னுச்சு இல்லையா? இதை நீங்க செக்கா எடுத்துட்டு போலாமா அப்படின்னா இப்ப தேர்தல் ஆணையம் செக்கும் எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொன்னுச்சு. ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன உதாரணம். என்னுடைய தம்பி வேதாரண்யத்துல இருந்து நாகப்பட்டினத்துக்கு கார்ல வர்றாரு. அவர் ஒரு கான்ட்ராக்டர். அவர் கையில 3 செக் புக் இருந்திருக்கு, கரண்ட் அக்கௌண்ட்டுடைய செக் புக். தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் கேட்டிருக்காங்க, ஏன் நீங்க இந்த செக் புக்கை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. நான் பிசினஸ் மேன், போற இடங்கள்ல பணம் தேவைப்பட்டா அந்த செக்கை கொடுத்து நான் பொருட்களை வாங்குவேன், மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்காக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, தேர்தல் ஆணையத்தினுடைய நடத்தை விதியில இருக்கிற செய்தியை காவல்துறை சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா,
நீங்க இந்த செக்கை எடுத்துட்டு போய் ஏதோ ஒரு இடத்துல பணத்தை வித்ரா பண்ணி நீங்க வந்து தேர்தலுக்கு செலவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பேற்பது? அதனால நீங்க வந்து இந்த செக்கை எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் காசோலைக்கு இப்படி ஒரு விதி இருப்பதாக யாரும் சொல்லல. இதுவே காசோலைக்கு அப்படி ஒரு விதியை தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கா? இல்ல காவல்துறை தன்னுடைய உரிமைக்கு எட்டிய வகையில் ஒரு செய்தியை சொல்றாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. இது ஒரு புறம் இருக்கட்டும். அப்போ நீங்க ஒரு செக்கையே எடுத்துட்டு போனா அந்த காசோலையை கொண்டு போய் மாத்தி தேர்தலில் செலவு பண்ணிருவீங்கன்னா இந்த பிக்ஸட் டெபாசிட் மூலமாக வருகிற அந்த வட்டி தொகை இருக்குல்ல, இது இந்த மாதம் வந்திருந்தா அதை கணக்கில் காட்டாம எடுத்து தேர்தலில் செலவு செய்வதற்கு, குறிப்பாக வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்கு ஆதவ் அர்ஜுன் பயன்படுத்த போகிறாராங்கிற கேள்வி இருக்கு. இதுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லி ஆகணும். ஏன் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும்? ஒருவேளை இந்த மனுவை நிராகரிக்காம விட்டாங்கன்னா தேர்தல் ஆணையத்தின் தலையில் கத்தி தொங்கும். அப்ப இந்த 85 லட்சம் ரூபாய் 90 லட்சம் ரூபாய் அந்த வட்டியினுடைய தொகை வருது அப்படின்னு சொன்னா அது எந்த கணக்குக்கு போகுது? ஆதவ் அர்ஜுன் அதை எதற்காக பயன்படுத்துகிறார்ங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்ப யார் வேண்டுமானாலும் இதை செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வி அடுத்ததாக வந்துடும். எனவே தேர்தல் ஆணையம் பெரும்பாலும் அவருடைய மனுவை நிராகரிச்சிடும். இப்ப ஏன் திட்டமிட்டு இதை மறைச்சாரு? மற்ற சொத்துக்களை எல்லாம் காட்டிட்டாரு, அசையும் அசையா சொத்துக்களை காட்டிட்டாருன்னா உண்மையிலேயே நான் சொன்னதுதான் அவருக்கு நோக்கமாக இருக்கணும். இதன் மூலமாக வருகிற பணத்தை லிக்விட் கேஷ் இப்ப நிறைய புழங்க முடியாம ஒரு சூழல் இருக்கலாம். மேபி அவர்கிட்ட கருப்பு பணம் நிறைய இருக்கலாம், அந்த பணத்தை எங்கேயாவது கொண்டு போய் பதுக்கி வச்சிருக்கலாம், அதை தேர்தலுக்கு செலவு பண்றதாக இருக்கலாம். ஆனா இந்த 90 லட்சம் ரூபாயை பணப்பட்டுவாடா செய்வதற்கு பயன்படுத்திக் கொள்வதற்காக கணக்கில் காட்டாமல் அல்லது எஃப்டியை கூட க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பணத்தை எடுக்கலான்ற முடிவுக்கு கூட அவர் வந்திருக்கலாம். இப்ப இந்த தேர்தல் செலவுக்காகத்தான் அந்த எஃப்டி கணக்கை காட்டாம இருந்திருக்கிறார். வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக ஒரு தொகையை பதுக்கி வைத்திருக்கிறார். அதுவும் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு செய்திருக்கிறாரு அப்படின்றத தேர்தல் ஆணையம் அவ்வளவு எளிதாக கடந்து விடாது. எனவே தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்துல ரொம்ப கன்சர்னா இருப்பாங்க. நீங்க விஜய் விவகாரத்துக்கு கூட அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆவணங்களை கொண்டு வாங்க, அந்த நோட்டரி பப்ளிக் உண்மையானவர் இல்லைன்ற ஆவணங்களை கொண்டு வாங்க, அதன் பிறகு பாக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப இது வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி இருக்கு. இதுக்கு வந்து எந்த விதமான சாட்சியும் தேவையில்லை. இவருடைய பேர்ல பேங்க்ல இருக்கக்கூடிய டெபாசிட்டை வெரிஃபிகேஷன் பண்ணா முடிஞ்சு போயிடும். அப்ப வெரிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா இவருடைய மனு நிராகரிக்கப்பட்டு விடும். ஏனென்று சொன்னால் பணம் இருப்பது உண்மை, பிக்ஸட் டெபாசிட் இருக்கிறது உண்மை. அதை பேங்க் ஆதாரமாக கொடுத்துருவாங்க. அந்த ஆதாரத்தை வைத்து ஆதவ் அர்ஜுனாவை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான் இப்போது இருக்கக்கூடிய செய்தி. அப்போ தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றுகிற ஏமாற்று பேர் வழியாக இருப்பவர், நீங்க குறிப்பிட்டதை போல தன்னுடைய சொந்த கட்சி கூட்டத்திலேயே பாட்டில் வீச சொல்லி அதை ரசித்தவர், ரசித்ததை தாண்டி அதுல ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கெயின் பண்ணலாம்னு நினைச்சவர் தான் இப்ப இந்த பணத்தை மறைத்து வைத்து தேர்தலில் தன்னுடைய சித்து விளையாட்டை துவங்கி இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தலைவர் நேரடியா வருவாரு, நமக்காக பிரச்சாரம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்த்து இருந்தாங்க அவங்களுடைய வேட்பாளர்கள். வேட்பாளர் தேர்வுலையுமே சில பிரச்சனைகள் இருந்துச்சு. இப்ப விஜய் வந்து வரமாட்டார், போலீஸ் அனுமதி கொடுத்தும் தொடர்ச்சியாக தன்னுடைய பரப்புரைகளை ரத்து பண்ணுகிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே இப்ப ஒரு பொம்மை, விஜய் போல ஒரு பொம்மையை செஞ்சு அதை வேட்பாளர் பக்கத்திலேயே ஜீப்ல நிப்பாட்டி வச்சு ஊர் ஊராக போய் ஒவ்வொரு வேட்பாளரும் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை எப்படி பார்க்கறீங்க? இல்ல, மிகுந்த மனவேதனைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் தாவேகாவினுடைய தோழர்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியுது. அதாவது விஜயை பார்க்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் விஜயை பார்க்க முடியாமல் இருந்தார்கள். விஜயோடு பேச வேண்டும் என்று நினைத்தவர்கள் விஜயோடு பேச முடியாமல் இருந்தார்கள். தங்களுடைய குறை நிறைகளை கட்சி சார்ந்து, நீங்க வந்து ஒரு சினிமா ரசிகனாக இருந்தால் நீங்க யாரையுமே பார்க்க முடியாத ஒரு தனிமையான தேசத்துக்குள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம், அது தப்பு இல்லை. அஜித் என்ன டெய்லி எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்காரா? சூர்யா என்ன டெய்லி எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரா? அப்படி இல்ல. நீங்கள் என்றைக்கு அரசியலுக்கு வந்து விட்டீர்களோ ஒரு வெளிப்படை தன்மையோடு இயங்க வேண்டும் என்கிற கட்டாயம் உங்களுக்கு எழுந்திருக்கா இல்லையா? குறைந்தபட்சம் உங்களை மக்களோடு இணைத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு பாலமாக இருப்பது உங்கள் கட்சியினுடைய தோழர்கள் தானே. வேற என்ன சார் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் இருக்கு? கட்சியினுடைய தலைவர் நீங்க, மக்களிடத்துல போய் சேரணும். உங்களை எடுத்துட்டு போற மெட்டீரியல் யாரு? அந்த மெட்டீரியல் தானே பார்ட்டி கேடர்ஸ். நீங்க அவங்களையே சந்திக்க மறுத்தீங்க, அவங்களுடைய குறை நிறைகளையே கேட்க காது கொடுப்பதற்கு தயாராக இல்லை அப்படின்ற நிலையில் இருந்த காலம் தாண்டி அவர்களை வேட்பாளர்களாக களத்தில் நிறுத்திட்டு நீங்க களத்துக்கு வரமாட்டேன்றீங்க. இன்னைக்கு கூட பிரச்சாரம் ரத்து சார். இதெல்லாம் ஒரு காரணமா? நீங்க சொல்ற காரணங்கள்லாம் ஒரு காரணமா? காவல்துறை வந்து எங்களுக்கு இவ்வளவுதான் நேரம் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் தான் நேரம் தருகிறார்கள். எல்லாரும் அந்த நேரத்தில் தான் பிரச்சாரம். யாருக்கு அனுமதிய
வேறு விதமாக கொடுத்துட்டாங்க. இவர் வந்து பேசுறதும் 10 நிமிடம் தான். அதுக்கு 1 ஹவர்ன்றது அதிகம் தான். இல்ல, அதாவது நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே போல சார். ஏன் எங்க தளபதி வந்து பெரம்பூருக்குள்ள 30 மணி நேரம் பேசுறதுக்காக இருந்தாரு அப்படின்னு அடுத்து வந்து சொல்ல வருவாங்க தற்குறிகள். நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே போக விரும்புறேன். நீங்க மக்களை சென்று சந்திக்க வேண்டும், மக்களிடத்திலே உரையாட வேண்டும் என்கிற நோக்கம் இருந்தா, எல்லளவும் முனையளவும் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை நீங்க நழுவ விடக்கூடாது தானே. இது தேர்தல் காலம் இல்லையா? இப்ப மக்களை சந்திக்கிற ஒரு அரும்பெரும் வாய்ப்பை இந்த நேரத்துல நீங்க பயன்படுத்தி கொண்டு போக விரும்பணுமா? அதை தட்டிக்கழிக்க நீங்க பார்க்கணுமா? எது உங்களுக்கு முன்னால் நிற்கணும்? மக்களிடத்துல செல்வதுதானே முன்னால் நிற்கணும். ஆனா எப்படியாவது தட்டிக்கழித்து விடலாம், எப்படியாவது மக்களை சென்று சந்திக்காமல் அந்த வாய்ப்புகளை தவற விட்டு விடலாம்னு கருதுறாரு விஜய். அதற்கு காரணங்களை தேடி 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 போய் கண்டுபிடிக்கிறாரு. இங்கேயாவது அனுமதி மறுக்கப்படுது, 1 மணி நேரம் தான் கொடுக்குறாங்கன்னு சொல்றாருல. அவர் வில்லிவாக்கத்துக்கு வராம போனதுக்கு காரணம் கூட்டம் அதிகமா இருக்குன்றார். ஏன் சார், தேர்தல் என்றால் கூட்டமாகத்தானே இருக்கும். திருவிழா என்றால் கூட்டமாகத்தானே இருக்கும். இது தேர்தல் திருவிழா இல்லையா? அப்ப இதுல கூட்டமா இருக்குன்னு சொன்னா, நீங்க கூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு எப்ப போனீங்க? உங்களுக்கு அப்ப ஏதாவது அவகாசம் கொடுக்குறாங்களா? இந்த நேரத்துக்குள்ள முடிக்கணும்னு? இல்ல. நைட்டு 10 மணி வரைக்கும் எலெக்ஷன் கேம்பெயின் பண்ண முடியும். அந்தைய தேதியில அப்படிதான் அன்னைக்கு அனுமதி இருந்தது. ஆனா நீங்க அப்படி பண்ணீங்களா? நீங்க என்ன பண்ணீங்க? 4:30 மணிக்கெல்லாம் உங்களுடைய இதை முடிச்சுட்டு உங்க கேரவன் புறப்பட்டு பனையூருக்கு போயிடுச்சு. அப்போ அவகாசம் கொடுத்த போதும் நீங்கள் செய்யல. இப்ப அவகாசத்தை குறைத்து கொடுத்தால், இந்த அவகாசத்தை குறைத்து கொடுக்கிறார்கள் காரணத்தை காட்டி நீங்க செய்யலைன்னா, அப்போ ஏதோ காரணத்தை தானே நீங்கள் தேடிக்கொண்டே இருக்கிறீர்கள் பொருள். இது ஒரு பெரிய அயற்சியை களத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு ஏற்படுத்திடுச்சு. அதனாலதான் விஜய் வேண்டாம், விஜயே ஒரு பொம்மை தான். ஆனால் அந்த பொம்மைக்கு ஒரு பொம்மையை செய்து கொண்டு வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் வைக்கிறதுங்கிறது இருக்குல்ல. அப்ப எந்த அளவுக்கு மனவேதனைக்கு ஆளாகி இருந்தால் இந்த செயலை அவர்கள் செய்வாங்க. குறைஞ்சபட்சம் இந்த பொம்மையை வச்சாவது ஓட்டு கேட்போம். அந்த பொம்மை தான் வரல, இந்த பொம்மையை வச்சு ஓட்டு கேட்போங்கிற நிலைக்கு விஜயினுடைய ரசிகர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்களா அப்படின்னா, ஆமா தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அயற்சி வந்துருச்சு. ஏன் சார், 234 தொகுதியில கேண்டிடேட்டை போட்டுட்டு தொண்டை வறண்டு கத்திக்கிட்டே இருக்காரு சார். சாபம் விடுறாரோ என்ன செய்யறாரோ, நீ செத்து போயிடுவேன்றாரு, இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்றாரு. எதையோ ஒண்ணு பேசுறாருல்ல மக்களிடத்துல போய் சீமான். இதுக்கு சீமான் எவ்வளவு மடங்கு தேவலாமே. அவதூறுகளை அள்ளி வீசி கொண்டிருந்தாலும், என்ன பேசுறதுன்னு தெரியாம இருந்தாலும், எடப்பாடி பழனிசாமி மக்களை போய் சந்திக்கிறதுக்கு போயிட்டாரு களத்துக்கு. இதற்கு அவர் எவ்வளவு தேவலாமே. நீங்க வந்து முதல் நிலைக்கே தயாராக மாட்டீங்க. உங்க தோழர்கள் இவ்வளவு பெரிய அயற்சிக்கு வந்துருவாங்கன்னா, நீங்க தேர்தல் களத்துல எப்படி நிக்க முடியும்? வெல்வது வெல்லாமல் போவது என்பது வேறு. களத்திலேயே நிற்க முடியாத சூழல் ஒண்ணு வருது இல்ல. எங்க சார் விஜய் வரலையா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. உங்களை ஆதரிக்க உங்க தலைவர் வரலையான்னு கேட்க மாட்டாங்க. இப்ப நீங்க வந்து 2 விஷயத்த கவனத்துல கொள்ளணும். தேர்தல் பிரச்சாரம்ன்றது ஒரு மிகப்பெரிய உந்து சக்தி தேர்தல் காலத்துல. விஜய் வரலன்னா வேற யாரு வருவா கேம்பெயினுக்கு? அந்த கட்சியில பெரிய கூட்டணி ஏதாவது இருக்கா? அந்த கூட்டணி தலைவர்கள் யாராவது வந்துருவாங்களா? இங்க இப்ப பிரேமலதா விஜயகாந்த் போயிட்டு இருக்காங்க. இப்ப தளபதி மு.க. ஸ்டாலின் போறாரு, மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் போறாரு. இப்படி தலைவர்கள் புறப்பட்டு போறாங்க. அண்ணன் திருமா ஒரு பக்கம் புறப்பட்டாரு, இந்த எங்க தலைவர் மல்லை சத்யா புறப்பட்டாரு இன்னைக்கு. இப்படி ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவர்களா புறப்பட்டு போறாங்க. இப்ப அந்த தரப்புலயும் ஜி.கே. வாசன் புறப்பட்டு போயிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ராஜஸ்தான்ல இருந்து முதலமைச்சர் வந்துட்டாருன்றாங்க. இப்படி ஒரு பிரச்சார பயணம் நடந்துகிட்டே இருக்குல்ல. இப்ப உங்க தரப்புல நீங்க போய் பிரச்சாரம் பண்ணாலே ஒழிய வேற யாரு அங்க பிரச்சாரம் பண்ணுவா? உங்க கூட்டணியில இருக்கிற கட்சிகளுடைய பேர் தெரியுதா? அவர்களுடைய முகம் தெரியுதா யாருக்காவது? அவர்கள் போய் வாக்கு சேகரிக்க முடியுமா? ஒண்ணும் கிடையாது. லட்ரிபாடி இயக்கங்கள் கூட உங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்காத நிலையில இருக்கும்போது, ஒரு பெரிய அயற்சி அந்த வேட்பாளர்களிடம் ஏற்பட்டிருக்கு. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் திருவெரும்பூர் தொகுதியில அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்களுடைய தொகுதியில அந்த வேட்பாளர் பொம்மையை வைத்துக் கொண்டு வாக்கு சேகரிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்று பார்க்கிறேன். உண்மையிலேயே அந்த தொண்டர்களை கைவிட்டார் சார் விஜய். இந்த தேர்தல் களத்தில் நிராயுதபாணியாக அவர்களை நிறுத்திவிட்டார் விஜய் என்றுதான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்பு ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய அந்த பொம்மையை வச்சுதான் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்டாங்க. இப்ப விஜய் கேட்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. நிகழ்ச்சி கலந்து கொண்டு பல்வேறு தகவலை நம்ம நேரிட்ட பயந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.